இப்படியே காணும் விட்டுமா தேவரா மேடம் சீன் மேடம் மாயர் மேடம் ஒன்றை பிடிச்சி மேடம் சார் எல்லாம் பாருங்க சார் விட்டாங்க பாருங்க வருது சார் ஓகே சார் கட் பண்ணுங்க சார் தேங்க்யூ சார் இப்போ 5 பேர் இருக்காங்க. ஆமாங்க சார், எல்லாம் they are very happy with the treatment protocol. சொல்லுங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவரோட டைவர்ஷனுக்கு என்ன சொல்றீங்க? அதான் புக்ஸ், டெலிவிஷன் எப்படி என்ன மாதிரி ஊக்குவிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆல்கஹாலிக் அனானிமஸ் ப்ரோக்ராம்ஸ் அவங்க கிளாஸ் இருக்கும். சுய ஒரு இந்த அவங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டேப்லெட் போட்டு அதை மறக்க வைக்கிறது டைசெப்ட்னு ஒரு மாத்திரை இல்லை, அதை போட்டு அந்த பயத்தில் முடிக்கிற மாதிரியே அந்த மாதிரி இருக்குது. கிரேவிங் ஒரு கிரேவி குறைக்கிற மாத்திரையும் அதுக்கு நிறைய அது சம்டைம் 1 lakh per இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் வாழ்வை தொடங்க வழிவகுக்கும் ஒரு ஒளி விளக்காக விளங்கும். ஒருங்கிணைந்த போதை மற்றும் சிகிச்சை மறுவாழ்வு மையம் தொடங்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்களின் காலை வணக்கங்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய சிறப்பு நிகழ்வில் பங்கேற்று தனது ஆதரவையும் அறிவுரைகளையும் வழங்க வந்துள்ள நம் மனநல மருத்துவர் மற்றும் வணக்கம். கலங்கரை இன்று தொடங்கப்படுகிறது. அதை தொடங்க திறக்க அடுத்து நம்முடைய முதல்வர் டாக்டர் ரோஹிணி தேவி அவர்களின் வருகை என்று வரவேற்கிறேன். தொடக்க விழாவிற்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய தலைவர் அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்பார்வையாளர், பொறுப்பு துணைத் தலைவர், குடியுரிமை மருத்துவ அதிகாரி, தலைவர் மனநல மருத்துவர், சிறப்பித்த மரியாதைக்குரிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இறுதியாக நன்றியுரை கூற உள்ள மனநல மருத்துவர் உள்ளிட்ட அனைவருக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைத்து அலுவலர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 25 இது போன்ற போதை ஒழிப்பு மையங்களை தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் இன்று வேலூர்ல இந்த சென்டர் தொடங்கியிருக்கோம். கலங்கரைன்றதை ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கலங்கரைன்றதுன்னா நம்ம இருளில் அந்த கப்பல் பயணிச்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த கலங்கரை விளக்கங்கள் தான். அதுபோல் ஒரு தனி மனிதன் ஒரு தவறான பாதையில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி பல இன்னல்களை சந்திச்சுட்டு அவர் எப்படி தன்னோட பாதையை சரி படுத்திக்கணுன்றதுக்கு தான் நம்ம இந்த டி அடிக்ஷன் சென்டரை இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். ஸோ இது சிறப்பாக செயல்படுத்தணும். இந்த போதை பழக்கத்துக்கு உட்பட்டவங்க சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் அதே போல் எமோஷ்னலாக அதே போல் இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக்கலாக
எல்லா விதமான பாதிப்புகளையும் சந்திச்சுட்டு வர்றாங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள குடிமகனாகவும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் அவங்க பொறுப்புள்ள குடிமகனா சொசைட்டிக்கும் இருக்க முடியாது, வீட்டுக்கும் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள சரியான முறையில் செதுக்கி மீள அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள குடிமகனை வழங்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டோம். இந்த சென்டரை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்தி அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு